முதல் சீனில் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து மிளகாய் அரைச்சி பூசினா உடனே நீதி கொடுக்குற சாமி அப்படின்றாங்கல்ல, அது வந்து சும்மா படத்துக்காகலாம் பண்ணல. அது உண்மையிலேயே ஒரு நடைமுறை வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த காவல் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாட்டார் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கருப்பசாமி, மாசாணி அம்மன், ஐயனார் இந்த மாதிரியான கடவுள்களுக்கு இந்த மாதிரி மிளகாய் அரைச்சி பூசுகிற வழக்கம் வந்து இருக்குது. அது கருப்பசாமிக்கும் இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கருப்பசாமி கோயிலில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சியில் வந்து மாசாணி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கேயும் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது தவிர நிறைய இடங்கள்ல இருக்குது. அது வந்து கரைசலாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறமா தீர்த்தமாக தெளிப்பாங்க. கண்ணுலாம் பட்டா எரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு வழிபாட்டு முறை. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் நடைமுறையிலே இருக்குது. அந்த மிளகா பேஸ்ட் வந்து அரைச்சு சாமிக்கு பூசுறது, காணிக்கையாக செலுத்துறது, மிளகாயவே காணிக்கையாக கொடுக்குற அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரியலான ஒரு ஃபேக்டை எடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கருப்பசாமி ரெஃபரன்ஸ் வந்து டீசர் முழுக்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் வந்து ஒன்று விட்டாங்க. அதில் வந்து சூர்யா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு வரது, பிளாக் வேஷ்டி கட்டியிருப்பார், வாயில் சுருட்டு இருக்கும். இதுவே கருப்பசாமி ரெஃபரன்ஸ் தான்.